அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப்ல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், வாட் ரேங்க் ஹேஸ் இந்தியா ரீசென்ட்லி ரிசீவ்ட் இன் ஐஎம்டிஸ் வேர்ல்டு காம்படிட்டிவ்னஸ் ரேங்கிங் 2025 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ வேர்ல்டு காம்படிட்டிவ்னஸ் ரேங்கிங் 2025ல இந்தியாவோட ரேங்க் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியா 41st ரேங்க்ல இருக்காங்க. சரியா? அடுத்தது, ப்ரிவென்ஷன் ஆஃப் க்ரூயல்டி டு அனிமல்ஸ் ஆக்ட் வாஸ் enacted in which year அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ப்ரிவென்ஷன் ஆஃப் க்ரூயல்டி டு அனிமல்ஸ் ஆக்ட் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா, நமக்கு 1960ல கொண்டு வந்திருப்பாங்க. என்ன பேக்ரவுண்ட்ல பார்க்குறோம்னா, இந்த டெல்லியில ஸ்ட்ரே டாக்ஸ் இஷ்யூ போயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ இந்த பேக்ரவுண்ட்ல தான் நம்ம இந்த கொஸ்டினை பார்க்குறோம். ப்ரிவென்ஷன் ஆஃப் க்ரூயல்டி டு அனிமல்ஸ் ஆக்ட் அப்படின்னா 1960. அடுத்தது, இந்த ககன்யான் மிஷன் இன் விச் ஆர்பிட் ஆர் த இந்தியன் ஆஸ்ட்ரோநாட்ஸ் பிளான்ட் டு பி சென்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ககன்யான் திட்டத்துக்கு கீழே என்ன பண்றாங்க, நம்ம ஆஸ்ட்ரோநாட்ஸை எந்த ஆர்பிட்டுக்கு அனுப்ப போறாங்க அப்படிங்கறது கேட்டிருக்காங்க. ஸோ எந்த ஆர்பிட் அப்படின்னா லோ எர்த் ஆர்பிட்டுக்கு அனுப்ப போறாங்க. சரியா? எந்த ஆர்பிட் அப்படின்னா லோ எர்த் ஆர்பிட், அங்கதான் வந்து இவங்கள அனுப்ப போறாங்க. சரியா? அடுத்தது, வாட் இஸ் ப்ராஜெக்ட் இந்திர சாஸ்திரா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் இந்திர சாஸ்திரா அப்படிங்கிறது 1980ஸ்ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சரியா? எதுக்காக அப்படின்னா, அந்தமான் பக்கத்துல ஆயில் இருக்கா அப்படின்றத டிஸ்கவர் பண்றதுக்காக. ஸோ ஆயில் டிஸ்கவரி நியர் அந்தமான் அப்படிங்கிறத கரெக்ட். இதே மாதிரியான ஒரு ப்ராஜெக்டை மறுபடியும் என்ன பண்ண போறாங்க, ஓஎன்ஜிசி ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஓஎன்ஜிசி அப்படின்னா ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் இப்படி சொல்லுவோம். ஸோ ஓஎன்ஜிசி என்ன பண்ண போறாங்கன்னா, ப்ராஜெக்ட் இந்திரா சாஸ்திரா அப்படிங்கிற மாதிரியான ப்ராஜெக்டை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இந்த ப்ராஜெக்ட் இந்திரா சாஸ்திரா 1980ல ஸ்டார்ட் பண்ண ப்ராஜெக்ட். லாஸ்டா, த வைஸ் பிரசிடென்ட் கேண்டிடேட் ஸ்ரீ சிபி ராதாகிருஷ்ணன் பிலாங்ஸ் டு விச் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இவர் வந்து மகாராஷ்டிராவோட கவர்னரா இருந்தார் இல்லையா? மகாராஷ்டிராவோட கவர்னர் தான் சிபி ராதாகிருஷ்ணன். ஸோ இவர் வந்து எந்த ஸ்டேட், ஒரிஜினலா இவரோட நேட்டிவ் ஸ்டேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. ஸோ இவர் தான் வந்து என்டிஏ நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸோட வைஸ் பிரசிடென்ட் கேண்டிடேட் இவர் தான். அங்க வந்து சுதர்ஷன் ரெட்டி அப்படிங்கிறவர் இருக்கார். இந்தியா கூட்டணியில சுதர்ஷன் ரெட்டி அப்படிங்கிறவங்க இருக்காங்க. சரியா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.